இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு பாட்டு டக்குன்னு ஞாபகம் வரும். அது என்ன தெரியுமா? ஜிங்கிள் பெல்ஸ் பாட்டு தான். அந்த பாடலுடைய பின்னணி மிகவும் சுவாரஸ்யமானது மற்றும் பல தவறான கருத்துக்களை கொண்டுள்ளது. இது உண்மையில் கிறிஸ்துமஸ்க்காக எழுதப்பட்டதல்ல என்பது ஒரு முக்கியமான உண்மைங்க. அடிப்படை விவரங்கள் என்னன்னா, இந்த பாட்டை எழுதினவர் ஜேம்ஸ் லார்ட் பியர்பாண்ட். எழுதப்பட்ட வருஷம் 1857. இதனுடைய உண்மையான தலைப்பு என்னன்னா, த ஒன் ஹார்ஸ் ஓபன் ஸ்லே, அதாவது ஒற்றை குதிரை திறந்த சறுக்கு வண்டி அப்படின்றது தான் இந்த பாட்டுடைய தலைப்பு. இந்த பாட்டு எதுக்காக எழுதுறாங்க அப்படின்னா, இந்த பாடல் ஆரம்பத்தில் நன்றி தெரிவிக்கும் நாளுக்காக பாடப்படும் ஒரு பாடலாகவே எழுதப்பட்டது. அதனுடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாடலின் வரிகள் முக்கியமாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை பற்றி பேசுவதற்கு பதிலாக பனிப்பொழிவில் குதிரை சறுக்கு வண்டி பந்தயங்கள், அதாவது ஸ்லே ரைடிங் ஆர் ஸ்லே ரேசிங் மற்றும் பந்தயத்தில் பங்கேற்பவர்கள் அனுபவிக்கும் உற்சாகத்தை பற்றி பேசுகின்றன. 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் பனிக்காலத்தின் போது இது ஒரு பிரபலமான பொழுதுபோக்காக இருந்துச்சாம். இதை எழுதின இடத்தை பத்தி பேசும்போது அது ஒரு மிகப்பெரிய விவாதமாவே இருக்கு. ஸோ அதை பத்தி சரியான தகவல் தெரியல அப்படின்னாலும் இந்த பாட்டு எப்படி கிறிஸ்துமஸ் பாட்டாக மாறுச்சு அப்படின்னு பார்க்கலாம். பியர்பாண்ட் பாடலை வெளியிட்ட போது அது உடனடியாகலாம் பிரபலமாகவே இல்லை. 1860கள் மற்றும் 1870களில் கிறிஸ்துமஸ் மற்றும் நன்றி தெரிவிக்கும் காலங்களில் பாடல்கள் பொதுவாக இருந்ததால் ஜிங்கிள் பெல்ஸ் என்ற பாடல் பனி, குளிர் மற்றும் மகிழ்ச்சியான உற்சாகம் பற்றிய வரிகளை கொண்டிருந்ததால் இது விடுமுறை காலத்தின் ஹாலிடே சீசனில் மகிழ்ச்சியுடன் இணைக்கப்பட்டது. காலப்போக்கில் இது அதிகாரப்பூர்வமற்ற முறையில் கிறிஸ்துமஸ் பாடல் வரிசையில் இடம் பிடித்தது. குறிப்பாக அதன் மகிழ்ச்சியான மற்றும் துள்ளலான மெல்லிசை காரணமாக குழந்தைகள் மத்தியில் பிரபலமானது. ஒரு வரலாற்று சிறப்பு ஜிங்கிள் பெல்ஸ் பாடல் ஒரு குறிப்பிடத்தக்க வரலாற்று சிறப்பையும் பெற்றுள்ளது. ஏனென்றால் விண்வெளியில் பாடப்பட்ட முதல் பாடல் இதுவாகும். டிசம்பர் 16, 1965 அன்று விண்வெளி வீரர்கள் டாம் ஸ்டாஃபோர்ட் என்பவர் மற்றும் வாலி ஷிரா ஆகியோர் அமெரிக்காவின் ஜெமினி 6A விண்கலத்தில் பூமியை கடந்து பறக்கும் போது விண்வெளியில் ஒரு சிறிய ஹார்மோனிகா மற்றும் ஜிங்கிள் பெல்ஸ் பயன்படுத்தி இந்த பாடலை பாடினர். சுருக்கமாக ஜிங்கிள் பெல்ஸ் ஒரு வேடிக்கையான குளிர்கால சறுக்கு வண்டி பாடலாக எழுதப்பட்டது. அது உற்சாகமான இசை காரணமாக காலப்போக்கில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டு இன்று உலகெங்கிலும் அதிகம் பாடப்படும் விடுமுறை கால பாடல்களில் ஒன்றாக மாறிவிட்டது.